அதிமுக இயக்கம் உடைவதற்கு மனோஜ் பாண்டியனே பிரதான காரணம் என முன்னாள் எம்எல்ஏ ரெட்டியார்பட்டி நாராயணன் தெரிவித்துள்ளார். நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சமீபத்தில் திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் அதிமுகவை பற்றி குறை கூறியதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் கடந்த 1987ஆம் ஆண்டு ஜே அணி ஜா அணி என பிளவுபடுவதற்கு காரணமாக இருந்தவர் அவரது தந்தை PH பாண்டியன் என்றும், தற்பொழுது கட்சி உடைவதற்கு முதல் காரணம் மனோஜ் பாண்டியன் என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் தொண்டர்கள் உள்ளனர் என்றும், நீங்கள் எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும் அத்தனை தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பிரமிக்க வைக்க வெற்றியை பெற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அரியணையில் அமர்வார் என்றும் அவர் அப்பொழுது கூறினார். நாமோர் குடியெல்லாம் நாமனே அஞ்சோம். தேர்தல் கலவரம் போது எதிர்த்து நின்பது ஞான தெரிவியம் வெல்லும்போது ரெட்டியார்பட்டி நாராயணன் வெல்வதற்கு புதிதாக அவருக்கு இல்லை. நான் உள்ளூர்ல இருக்கிறவன். நான் ஒரு பனையேறி தொழிலாளியின் மகன். என்னை சட்டமன்ற உறுப்பினராக எடப்பாடியார். நான், என் தந்தை, தாய் அத்தனை பேரும் படிப்பறிவு இல்லாதவர்கள். எங்களுக்கு பின்புலமே கிடையாது அரசியலில். ஆனால் எங்களுக்கு பின்புலம் முன்புலம் எல்லாமே இந்த தொண்டர்கள். இந்த இயக்கம் 2 கோடி தொண்டர்களை கூடிய இயக்கம். இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண கடைக்கோடி தொண்டனாக, ஒரு பனையேறி தொழிலாளி மைந்தனாக, ஒரு கரும்புச்சாறு கடை பிளாட்பாரத்தில் வைத்திருக்கின்றவனை என்னை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த இயக்கம் அதிமுக. உங்க வீட்டுக்கு என்னதெல்லாம் செஞ்சது இந்த கட்சி? 50 ஆண்டு காலம் உன் குடும்பமே பதவி வைத்து, உன் குடும்பமே. நீ இன்னைக்கு இந்த அரண் கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறன் கூறான் என்றால் இனிது. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்ததற்குதான். ஒரு வீட்டுல நற்கனி நட்டால் அந்த மரத்தை எல்லாரும் பழத்தை எடுத்து சாப்பிடலாம். ஆனால் விசச்செடி வளர்ந்தால் யார் சாப்பிட முடியும்? திரு மனோஜ் பாண்டியன் எந்த தொகுதியில் நின்றாலும் எங்களுடைய பொதுச் செயலாளர் நாராயணன் நீ களத்தில் இல்லை என்றால் அந்த மனோஜ் பாண்டியனை சந்திப்பதற்கு நிச்சயமாக ஆவலாக உள்ளேன். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய சொந்த செல்வாக்கு, அவர் ஐயா செல்வாக்கு, அவருடைய சட்ட செல்வாக்கு அத்தனையும் பயன்படுத்தட்டும். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் சொல்லேன் அல்லேல் மீக்கூறும் மன்னன் நிலம். அதுதான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார். சாதாரணப்பட்டவனை இப்படி உட்கார வச்சிருக்காரு. உன் வீட்டுல உட்கார்ந்து பேச முடியுமா? உன் வீட்டுல உட்கார்ந்து பேச முடியுமா? பேச முடியாது. யாரும் பேச முடியும்? வாசல்ல வாட்ச்மேன் நிப்பான். இது அதிமுக எப்போதுமே திறந்த வாசல். எப்போதும் பார்க்கலாம். எங்க கூட உட்கார்ந்துட்டு அப்படியே என்னப்பா அந்த சாப்பிட்டியா அப்படி கேட்பார். எவ்வளவு ஒரு சாமானிய தலைவன், முற்போக்கு சிந்தனையாளர். 11 சட்டக்கல்லூரிகள், 11 மருத்துவக் கல்லூரிகள், 8 சட்டக்கல்லூரிகள். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு நாட்டுல சொல்லுங்க. நீங்க பத்திரிகையில சொல்லுங்க. எதை கொண்டு வந்திருக்கீங்க? புதிய திட்டம் என்ன? ஒண்ணு கிடையாது. நம்ம இயக்கம் என்பது ஒரு ஆலமரம். இங்கு வருகின்றவர்கள் எல்லாம் சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராகி, பாராளுமன்ற உறுப்பினராகி, மந்திரியாகத்தான் வரலாறு. ஆகவே அடையாளம் என்பது அடையாளத்தோடு வந்தவர் தான் மனோஜ் பாண்டியன். நாங்கள் எல்லாம் உழைத்து வால் போஸ்ட் ஒட்டி இன்று வரை எங்களுடைய பணியை செய்து கொண்டே இருக்கின்றோம். நீர் என்றாவது வந்தீரா? வால் போஸ்ட் ஒட்டினீரா? கிடையாது. நேரா பிளைட்ல வருவாரு, ஆபீஸ் போவாரு, என்னன்னு பார்ப்பாரு, சாயங்காலம் பிளைட்ல போயிடுவாரு. இங்க நல்லது கெட்டது தொண்டதுக்கு யார் இருக்கா? நீங்க பாட்டுல வருவீங்க. என்ன இது அடையாளம்? பாரம்பரிய குடும்பம்னா என்ன? அதனால இந்த இயக்கத்தை பிளவுபடுத்துமான இழிவுத்தனமான வார்த்தைகளை பேசக்கூடாது. பேசினால் தக்க பதிலடி எந்த தொகுதியிலாலும் அந்த மக்கள் கொடுப்பார்கள்.